அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பு நிறமாக்கிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளும். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா தான் வருது. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இந்த சங்கீதம் எப்படின்னா, இந்த சங்கீதம் ஆரம்பத்தை இது வாசிக்கிறது எப்படி, அவர் சங்கீதக்காரர் எப்படி எதை வச்சு வாசிக்கிறார்னா, இஸ்ரேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் நடத்தி வரும் பொழுது அவங்க எப்படி எது மூலமாக நடத்தப்பட்டாங்க, மேகஸ்தம்பம் அவங்களுக்கு மேலாக நடந்துச்சு. அது எங்கே நிற்கிதோ அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க இருந்து கூடாரம் போட்டுருவாங்க. அப்போ அவங்களோட நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, இந்த மேகம் என்ன நடத்துது, இந்த மேகம் என்ன நடத்தும் பொழுது நான் நடக்கணும், இந்த மேகம் எங்கே அமருகிறதோ அங்கே நான் அமர்ந்து கொண்டு எனக்கு ஒரு கூடாரம் அமைத்து அங்கே நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது அதை நம்ம இந்த காலத்தில் நம்ம பார்க்கணுன்னா அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை நடத்துகிறதாக நாம் பார்க்க வேண்டும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பாதுகாத்தது மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பம் பாதுகாத்தது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ எடுத்து வாசிச்சீங்கன்னா இதே சங்கீதத்தில் 5வது வசனம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் யாருக்கு தகப்பனா இருக்கிறார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கு. நாம் பாடும் பொழுது உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் என்று பாடினோம். ஆக்சுவலாக அந்த சங்கீதம் நான் திங்கட்கிழமை தான் வாசித்தேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எடுத்த பாட்டு ஃபுல்லாமே இந்த சங்கீதத்துக்கு ரிலேட்டடாக தான் வந்துச்சு. தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர், தந்தையை போல என்னை ஆட்சி தேற்றுகிறவர், அடுத்து உனக்கு ஒருவர் இருக்கிறார், அதுக்கடுத்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் இருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்திற்கு ஒப்பிட்டது போலயே நாங்கள் பாட்டை எடுத்தோம். ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை நான் உணர்கிறேன். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனா இருக்கிறார்.
அப்புறம் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். இந்த வசனத்துக்கு ஒப்பான வசனம் இதே இதுல இருக்குது. நீங்க பாருங்க, 15வது வசனம் பாருங்க. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். கர்த்தர் வாசமாயிருக்கிற பர்வதம் மலை வந்து எது? சீயோன் மலை. சரியா? அப்போ அறிஞர்கள், வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீயோன் மலையை விட உயர்ந்த மலைகள் நிறைய இருக்குது. ஆமென். ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்த மலை என்னன்னா சீயோன் மலையை தேர்ந்தெடுத்தார், அங்க வாசமா இருக்குன்னு சொல்லி. இந்த வசனம் என்ன சொல்லுது? உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களை ஏன் துள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்குது. இது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, ஏன் பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. என்ன உயர்ந்த சிகரம், அதாவது இந்த உலகத்துல பார்க்கும்போது யாரெல்லாமோ எவ்வளோ பெரிய ஆட்களா ஞானத்திலையும் பணத்திலையும் அந்தஸ்துலையும் பதவியிலையும் உயர்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் கர்த்தர் வாசமா இருக்கிற நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள், படுகிறார்கள், பட்டார்கள் அப்படின்னு எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எங்க ஃபேமிலியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இவங்க இருதயத்தப்பா இருக்காங்க, பாஸ்கர் மாமா இருக்காங்க, சகாயத்தப்பா இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க. இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய சாதனை சாதிச்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாது. பெரிய திறமைசாலிகள் அப்படி இப்படின்னு சொன்னால் கிடையாது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு மாத்திரம் எப்போதும் என்ன பண்ணாங்க? முதலிடம் கொடுத்தாங்க. இப்போ இருதயத்தப்பா இருக்கட்டும், அவங்க வந்து கீபோர்ட் போடுறாங்கன்னா ஊழியத்துக்குன்னா அவங்க வேலையை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? ஊழியத்துக்குன்னு போயிடுவாங்க. இப்போ எல்லாருமே அப்படி தான். பாஸ்கர் மாமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ப்ரேயர்னு சொன்னால் டக்குன்னு வந்துடுவாங்க. பாஸ்டரை பற்றி உங்களுக்கு பாஸ்டர் ஏற்கனவே நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. சகாயத்தப்பா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ட்ராக்ஸ் ஊழியம், எங்கே பார்த்தாலும் கர்த்தரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட லைஃப்பில் சொன்னாங்க 8.5 லட்சம் ரூபா செலவழிச்சாங்க அந்த கேன்சருக்கு. அவங்களோட ஒய்ஃபுக்கு கேன்சருக்கு 8.5 லட்சம் ரூபா செலவழிச்சாங்க. இது எப்படி ஆச்சுன்னா, பல பேர் அதை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. இவன் எப்படியோ யார்கிட்டையோ இது பண்ணிட்டான், என்னவோ பண்ணிட்டான் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களோட லைஃப்பில் எடுத்திங்கன்னா இவங்க 3 பசங்களுக்கும் நல்லபடியாக நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. பாஸ்கர் மாமா எடுத்திங்கன்னா அவங்க லைஃப்லையும் அப்படி தான். அவங்கெல்லாம் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பலவீனமானவன், எனக்கு வந்து உடல் சுகவீனம் உண்டு, நான் வந்து பெரிய திறமைசாலி கிடையாதுன்னு. ஆனால் அவங்க இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு சொன்னாங்க 1 லட்சாதிபதி அப்படின்னு சொன்னாங்க. 1 லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் லட்சாதிபதி தானே. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லட்சாதிபதி நான் அப்போ அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், இப்போ நான் லட்சாதிபதியாக இருக்கேன். அப்போ 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் லட்சத்துக்கு அதிபதி நான் லட்சாதிபதி தான். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் கோடீஸ்வரன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது சொன்னது போல் இப்போ அவங்க வீடு வாங்கினாங்க. இப்போது எனக்கு ரொம்ப ஒரு ஏக்கம் எப்பவுமே உண்டு. நமக்கு 40 வரும்போது நம்ம எப்போ வீடு வாங்க போகிறோம், நமக்குன்னு எப்போ, ஏன்னா என்ன பார்க்குற கண்கள் நிறைய பேர் உண்டு. நான் எப்படி வளர்ந்துருவேனா அப்படின்னு சொல்லி பார்க்குற கண்கள் நிறைய உண்டு. அப்போது நான் அதை யோசிச்சேன். அப்போது கடந்த மாதத்தில் நினைக்கிறேன் மெசேஜ் கொடுக்கும்போது பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்காக ஏற்கனவே ஒருத்தர் உழைச்சு உங்கள் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இப்போ பாஸ்டர் வீடை பார்த்தீங்கன்னா அந்த வீடு அணு அணுவா செதுக்கி அவர் வந்து ருசிச்சு வீடை கட்டியிருக்காரு. அந்த வீடை எப்படி ரொம்ப ருசிச்சு கட்டியிருக்கிறாரு. அப்போ அவங்க சொன்ன உடனே எனக்கு நினைப்பு வந்தது என்னன்னா, பாஸ்டருக்காண்டி தேவன் ஒரு ஆளை நியமிச்சு வீடை வந்து நல்லபடியாக கட்டி ஒரு ஆள், என் பிள்ளை ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து நீ கொடுக்கணும், அதுவும் குறைஞ்ச விலைக்கு, இப்போ இருக்க மார்க்கெட் மதிப்பு கிடையாது, குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். அப்போ என் வாழ்க்கையிலையும் இப்போ உங்கள் வாழ்க்கையிலுமே உங்களுக்கு வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடு இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருந்தீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் தனிமையாளர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தகப்பன் தாய் இல்லாதவங்களுக்கு தகப்பன் தாயாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா? ஆளே இல்லையா? அல்லேலூயாவா? ஆளே இல்லையாவா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா ஆண்டவர் அதை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ ஆராதனையில் சொன்னது போல ஒரு நீங்க பார்க்காம இருக்கலாம், உங்க கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இப்ப வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு எது தேவையா? உங்களுக்கு சுகம் தேவையா, இல்ல உங்களுக்கு ஐஸ்வர்யம் தேவையா, ஆசீர்வாதம் தேவையா, நன்மை தேவையா, சந்தோஷம் தேவையா, நிம்மதி தேவையா, உறவு தேவையா, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் நமக்கு பின்பாக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்களேன்.
2 சாமுவேல் 6:11. 6:11. 2 சாமுவேல் 6:11. சரி, நான் சொல்றேன். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டி இது எல்லாருக்குமே தெரியும். ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதங்கள் இருந்துச்சு. இது வந்து பிளான் படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓபேத் ஏதோம் வந்து அவனை பற்றி அவனோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணோன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவன் வந்து ஒரு பெலிஸ்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவன் இஸ்ரேல் அல்லாதவன், யூதர் அல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அவன் லேவியர் வம்சத்தில் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி பார்த்தாலும் அவன் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவன் கிடையாது. இப்போ நம்ம இந்த வசனத்தில் பார்த்தது போல பெரிய சிகரங்களை ஏன் துள்ளுகிறீங்க, எதுக்கு துள்ளுறாங்க அவங்க? ஒரு சின்ன மலையில கர்த்தர் வாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரு? சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியில் இருந்தா எப்படி அந்த வசனம் வரும்? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் தேர்ந்தெடுத்துக்கிறது யாரன்னா, நீங்க எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 26வது வசனம். எப்படி எனில் சகோதரரே, பாருங்க, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர். இங்க இருக்கிற எல்லாருமே இப்படிதான். ஞானிகள் கிடையாது, அழகுள்ளவர்கள் கிடையாது, திறமைசாலிகள் கிடையாது, பண பலம் உள்ளவர்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாரு? அடுத்து வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ அவர் தெரிந்து கொள்ளுகிறது நீதியுள்ளவர்களை அல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களை அல்ல, ஞானிகளை அல்ல, பணக்காரர்களை அல்ல. அவர் தெரிந்து கொள்கிறது யாரன்னா பலவீனமான பாத்திரங்களை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சீயோன் பர்வதம் எப்படி இருக்குது? மித்த பர்வதங்களோட ஹைட் கம்மியா தான் இருக்குது. ஆனா சீயோன் பர்வதம், இந்த சின்ன பர்வதத்துல கர்த்தர் வாசமாய் இருக்கிறாருன்னு சொல்லி பெரிய பர்வதங்கள்லாம் என்ன பண்ணுதான்? பொறாமைப்படுகிறதாம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து எத்தனை பேர் பொறாமைப்பட்டிருக்காங்க சொல்லுங்களேன்? ஒருத்தர் தானா? இல்லையா? அப்போ நம்மெல்லாம் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெரிய பர்வதங்களா இருக்கலாம், அது பெரிய பணக்காரங்களா, அரசியல் பலம் உள்ளவங்களா, எப்படிலாமோ ஞானிகளா, எப்படிலாமோ இருக்கலாம். ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே எப்படி? ஞானிகள் இல்லை, நீதி உள்ளவர்கள் இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்கள் இல்லை. இந்த வசனத்திலே கடைசி பாருங்க, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நாம் இது எல்லாவற்றிலும் குறை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்கிறதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நீதியாய் இருக்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறார், மீட்பாய் இருக்கிறார், ஞானமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா வந்து சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள பார்க்கலாம் எங்கள்கிட்ட இருக்கவங்க நிறைய பேர் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க சைடு கூட்டம் அதிகமா இருந்துச்சா? கூட்டம் அதிகமா இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அவர் எந்த தைரியத்துல சொன்னாரு? கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு இருந்துச்சு. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் என்ன பண்ணும்? பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னது போல சீயோன் பர்வதம் சிறிய பர்வதமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் அதுல தான் தங்கணும்னு விருப்பம் உள்ளதா இருந்தது. இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க வந்து ஏழ்மையா இருக்கலாம், கஷ்டப்பட்டவர்களா இருக்கலாம், விதவைகளா இருக்கலாம், வீடு வாசல் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் தயை கொண்டதினால், கர்த்தர் உங்களை முன்குறித்ததினால் இந்த சபைக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. அவர் உங்கள் மீது வாசமாய் இருக்கும்படி அவர் விரும்பி இருக்கிறார். உங்களை பார்த்து பெரிய பெரிய பர்வதங்கள் பொறாமைப்படக்கூடிய காலம் வரும். நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை தரித்திருந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? வேற லெவல் ஆகும். சொல்லுங்களேன், பக்கத்துல கை கொடுத்து, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்க்கை கீழே போமா மேலே போமா? வேற லெவல் ஆகும்.
ஆமென். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சீயோன் பர்வதத்தில் கர்த்தர் நீர் வாசமாயிருக்க விரும்பினீர். அதே போல ஆண்டவரை எளியவர்களாகிய சிறியவர்களாகிய எங்கள் மீது நீர் வாசமாயிருக்கும்படி எங்களை தெரிந்தெடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. அப்பா, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய பலனை, எங்களுடைய ரதங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு, எங்களுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக வருகிறோம். அப்பா, இந்திய தேசத்தில் அநேக அசாதாரண சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, அதை ஆசீர்வதிங்க. அப்பா, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஆமீன். இல்லாமை என்கிற நிலை இல்லாமல் போகட்டும் தகப்பனே. கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு அசைவாடுங்க. அப்பா, ஸ்தோத்திரம். எங்க சபைக்காக வருகிறோம். சபையை சுற்றியுள்ள கிராமங்கள் ஒவ்வொன்றிற்காக வருகிறோம். அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும், கிறிஸ்து இயேசுவை காணட்டும். அப்பா, சந்தோஷம் அடையட்டும், நிம்மதி அடையட்டும். அப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, அதற்கு எங்களை ஒரு உபகரணமாக பயன்படுத்துங்கப்பா. நீங்க சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக வருகிறோம். கர்த்தாவே, அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னது அறிந்திருக்கிற தேவன் நீர். அம்மா, ஆமென் ஆண்டவரே. அதற்கு மேலாக செய்கிற தேவன் நீர். அப்பா, அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக நீங்க செய்ய வல்லமையுள்ளவர். அப்பா, நீங்க செய்யுங்க. அப்பா, எங்க பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம், உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் பலப்படுத்துங்க. அன்பின் பிதாவே, ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நீங்க கைட் பண்ணுங்கப்பா. ஆமென். உமது கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்திட்டோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.